அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். வணக்கம், வெல்கம் டு அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல் அப்படின்ற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்ன இருக்குது, ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி எதுவாக இருந்தாலும் அது 9th புக்கு 10th புக்கு ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். அதாவது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு 6th 7th 8th பேசிக்ஸாக கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் 9th 10th தான் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ என்ன இருக்குது சார் இதில், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டேட்டாஸுங்க, கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸை கொடுத்துருப்பாங்க. அங்கேருந்து நம்ம என்னென்ன டாபிக் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மையப்போக்கு அளவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் டெண்டன்சி. ஸோ சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்றது என்னன்னா மையப்போக்கு அளவைகள். ஸோ இதுதான் 9th புக்கில் கொடுத்துருப்பாங்க, மையப்போக்கு அளவைகள். இது ஆல்ரெடி 6th 7th 8th புக்லேயும் இருக்கும், ஆனால் 9th 10th தான் கொஞ்சம் டீப்பாக கொடுத்துருப்பாங்க. நம்ம எல்லாமே சேர்த்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இந்த மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, மையப்போக்கு அளவைகள் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் 3 பேர் இருப்பாங்கம்மா. ஃபர்ஸ்ட் ஒன் யாருன்னா மீன், சராசரி. சரியா? ரெண்டாவது மீடியன், இடைநிலை. மூணாவது மோடு, அதாவது முகடு. ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், இது ரீகால் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் மீன்னா என்ன, சராசரின்னு சொல்லுவாங்களா, இதுக்கு இன்னொரு பேரு ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த மீனை பத்தி டீப்பா பார்ப்போம். அதுக்கப்புறம் இடைநிலை. ஸோ இடைநிலைனா என்ன, அதே போல முகடு அப்படின்னா என்ன, இந்த 3 விஷயம் தெரிஞ்சா மையப்போக்கு அளவைகள் ஓவர். இதுதான் 9th புக்ல இருக்கும். 10th புக் வந்தீங்க அப்படின்னா 10th புக்ல என்ன சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஸ்பிரஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த பேசியிருப்பாங்க. சரியா? சிதறல் அளவைகள் அப்படின்னு. அந்த டிஸ்பிரஷன் அப்படின்னா என்னன்னா ரேஞ்ச், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச், அதுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், வேரியன்ஸ். இது எல்லாமே எங்க இருக்கும்னு கேட்டீங்கன்னா 10th புக்ல இருக்கும். ஓகேங்களா? அதாவது எக்ஸாம்பிளுக்கு தமிழ்ல அதை வீச்சு, வீச்சு கெழு, அது இல்லாம மாறுபாட்டு கெழு, நெக்ஸ்ட் திட்ட விளக்கம், விளக்க வர்க்க சராசரி, இது எல்லாமே 10th புக்ல பார்ப்போம். சரியா? ஸோ இதை 1 by 1 நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆவரேஜ். ஸோ சராசரினா என்னங்க, சராசரி அப்படின்றது நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா எக்ஸ் பார் அப்படின்னுவாங்க. சரியா? இந்த எக்ஸ் பாரை சமேஷன் எக்ஸ் பை என்னன்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் நம்ம படிச்ச ஃபார்முலா. சரியா? இதுக்கு என்ன சார் மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா சராசரி என்பது தரவுகளின் கூடுதல், தரவுகளின் கூடுதல் டிவைடட் பை தரவுகளின் எண்ணிக்கை. இததான் சராசரி அப்படின்னு சொல்லலாம், தரவுகளின் எண்ணிக்கை. சரி, ஓகே. இங்கிலீஷ்ல பொறுத்த வரைக்கும் சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ், இததான் என்னன்னு சொல்லுவாங்க, ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுங்க, சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஓகேங்களா? சோ இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்றாங்க பாருங்க, 2 9 5 4 4 8 10 இதுக்கான ஆவரேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது எல்லாமே மார்க்னு சொல்லிட்டாங்க அவங்க. சரியா? சோ இப்போ மேல என்ன செய்யணும், கொடுத்திருக்கிற தரவுகள் எல்லாத்தையும் கூட்டணும். ஏன்னா கூடுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஆட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன செய்யலாம், 2 + 9 + 5 + 4 + 4 + 8 + 10. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டி இது எத்தனை நம்பர் இருக்குப்பா, ஏன்னா தரவுகளின் எண்ணிக்கைன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ அது எத்தனை நம்பர், மொத்தம் இது 7 நம்பரா. ஸோ அப்போ இதை 7ஆல டிவைட் பண்ணீங்கன்னா அதுதான் சராசரி. ஓகேவா? இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா நம்ம 10th புக்கு, நம்ம 10th சப்ஜெக்ட் எடுத்துங்க. ஓகேவா? அதுல நம்ம மொத்தம் 5 சப்ஜெக்ட் படிச்சிருப்போம் 10th ஸ்டாண்டர்ட்ல. அதுல 5 சப்ஜெக்டோட மார்க்கையும் கூட்டி 5ஆல டிவைட் பண்ணா அதுதான் ஆவரேஜ்.
ஓகேவா? 10th ஸ்டாண்டர்ட்ல 5 சப்ஜெக்ட் படிச்சிருப்போம். அந்த 5 சப்ஜெக்ட் மார்க்கையும் கூட்டி 5ஆல டிவைட் பண்ணா அதுதான் ஆவரேஜ். ஓகேவா? அந்த 5 சப்ஜெக்ட்ன்றனால 5ஆல டிவைட் பண்ண சொன்னேன். இங்க 7 நம்பர் இருக்கு. ஸோ 7ஆல டிவைட் பண்றோம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்றேன். ஸோ ஆட் பண்ணீங்கன்னா 11, 16, 20, 24, 32, 42. ஸோ ஆட் பண்ணீங்கன்னா 42/7 வருது. இதை டிவைட் பண்ணீங்கன்னா 6 முறையாங்க. ஸோ 7ஆம் வாய்ப்பாடுல இது 1 முறை, இது 6 முறை. ஸோ 6 டைம்ஸ் அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? இப்போ சராசரி என்ன இந்த கொஸ்டினுக்குன்னு கேட்டீங்கன்னா 6ன்னு சொல்லலாம். இதுல எங்க டவுட் வரும்னா, இந்த தரவுன்னு சொன்னீங்கல்ல சார், அப்படின்னா என்ன சார்? நம்பர்ன்னு சொல்லியிருக்கலாமே, தரவுன்னு ஏன் சொன்னீங்க? நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கிலீஷ்ல அந்த தரவுக்கு என்ன பேருன்னா டேட்டா. ஸோ கொடுத்துருக்கிற நம்பர் எல்லாமே டேட்டாஸ் தான். ஓகேவா? அதனால அதை தரவுகளின் கூடுதல் டிவைடட் பை தரவுகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 6. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்றாங்க? இது நம்ம புக்ல இருக்கிற ஒரு கொஸ்டின்மா. த ஆவரேஜ் ஆஃப் இன்டிஜர்ஸ் பிட்வீன் -10 to +10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னா -10 இது வந்து முழுக்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. முழுக்கள் அப்படின்றது 7th புக்ல நல்லா பேசியிருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இத திசை எண்கள் அப்படின்னும் வந்து சொல்லியிருப்பாங்க, டைரக்ஷன் நம்பர்ஸ் அப்படின்னு. ஸோ பாருங்க, இது பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் எழுதலாமா? இது -1, -2, -3 எக்ஸெட்ரா அப்படின்னு எழுதிட்டே வந்தா -இன்ஃபினிட்டி வரைக்கும் எழுதலாம். கரெக்டா? ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுக்கள், இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதை நம்ம எங்க பார்த்துருப்போம் அப்படின்னா 10th கிராஃப்லயும் இந்த மாதிரி எழுதியிருப்போம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போறோம்? -10ல இருந்து +10 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பரையும் கூட்டி அது எத்தனை நம்பரோ அதால டிவைட் பண்ணா சராசரி வரும்ல, அதுதான் கேட்குறாங்க. இப்போ நான் என்ன செய்யறேன்னா -10, -9, -8, -7, -6, -5, -4, -3, -2, -1. நெக்ஸ்ட் இந்த சைடு வந்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ இதுதான்பா அந்த நம்பரு. மொத்தம் இது ஒரு 10 நம்பர், அந்த சைடு ஒரு 10 நம்பர், நடுவில் இருக்கிற 0 ஒரு நம்பர். அப்ப மொத்தமா சேர்த்தா 21 நம்பர். கரெக்டா? அப்ப இந்த 21 நம்பரையும் கூட்டி 21ஆல டிவைட் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? இதுதான் கேட்குறாங்க. இதை கூட்டும் போது இதுல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இது +10, இது -10, இது +9, இது -9. ஸோ +9, -9, +10, -10 இது எல்லாமே கேன்சல் ஆகும்ல. கேன்சல் ஆச்சுன்னா எது மட்டும் நிற்கும்? நடுவில் இருக்கிற 0 மட்டும் நிற்கும். மீது எல்லாமே கேன்சல் ஆயிடும். +10க்கு -10, +9க்கு -9, +8க்கு -8 இந்த மாதிரி கேன்சல் ஆச்சுன்னா நடுவில் இருக்கிற 0 மட்டும் நிற்கும். கீழே இது மொத்தம் 21 நம்பர் இல்லப்பா. ஸோ அதனால 21ஆல டிவைட் பண்றேன். சரியா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன சார்? அப்போ 0/21 = 0 தானே? இது தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுங்க. எந்த நம்பர் தான் இருக்கட்டும், மேல நம்பர் வந்து கீழே 0 வந்தா இதுக்கான மதிப்பு இன்ஃபினிட்டி. கீழே 0 வந்து மேல நம்பர் வந்தா, நல்லா புரிஞ்சுங்க, மேல வந்து நம்பர் வந்து கீழே 0 வந்தா இதுக்கான வேல்யூ என்ன? இன்ஃபினிட்டி. மேல 0 வந்து கீழே நம்பர் வந்தா இதுக்கான வேல்யூ 0. ஸோ மேல 0 வந்தா 0ங்க, கீழே 0 வந்தா இன்ஃபினிட்டிங்க. அவ்வளவுதாங்க. இங்க கீழே வந்து நம்பர் வந்திருக்கா? கீழே நம்பர் வந்தனால நம்ம என்னன்னு சொல்லலாம்? இதுக்கான மதிப்பு 0 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நான் அதானே சொல்லியிருக்கேன், கீழே எந்த நம்பர் தான் வரட்டும், மேல 0 வந்தா 0. சரியா? கீழே 0 வந்தா இன்ஃபினிட்டி. அந்த ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுங்க. அது பிரகாரம் இந்த சம்முக்கான ஆன்சரும் 0. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். If the average selling price of 15 books is 235, then the total selling price is அப்படின்னு கேக்குறாங்க. 15 புத்தகங்களின் சராசரி விற்பனை விலை 235 எனில் மொத்த விற்பனை விலை காண்க. ஸோ என்ன செய்யணும்னா, மொத்தம் 15 புக்குப்பா. அந்த 15 புக்குக்கான காஸ்ட்டை நான் ஃபர்ஸ்ட் புக்குக்கான காஸ்ட்டை X1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரெண்டாவது புக்குக்கான விலையை X2ன்னு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி
15 புக்குக்கான காசை கூட்டி அதை 15ஆல டிவைட் பண்ணா அதுதானே சராசரி. கரெக்டா? இதுக்கான சராசரி என்னன்னு கொடுத்துருக்காங்க? 235 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த சராசரியை ரைட்ல ஏறிட்டேன், ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு. இப்போ பாருங்க, எனக்கு தேவை என்ன கேட்குறாங்க? மொத்த விற்பனை விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டோட்டல் செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்போ என்ன செய்யணும்னா x1 x2 பிளஸ் எக்ஸெட்ரா x15 ஈக்குவல் டு இந்த டிவைட்ல இருக்கிற 15 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போனா என்ன ஆகும்? மல்டிப்ளை ஆகுமா? ஸோ அதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சருங்க 235 இன்ட்டு 15 மல்டிப்ளை பண்ண ஆன்சர். ஓகேவா? அப்போ நல்லா புரிஞ்சுங்க, டோட்டல்னு கேட்குறாங்கல்லங்க, அதை எதை வச்சுங்க கேட்பாங்க. ஸோ டோட்டல்னு இதுக்கப்புறம் பின்னாடி நம்ம நிறைய சம் பார்ப்போம். டோட்டல் அப்படின்ற பேஸ் பண்ணி வரும். அந்த டோட்டல்ன்றது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சராசரின்றது எப்பவுமே ஒரு பொருளுக்கான ரேட்டா ஞாபகம் வச்சுங்க. சரியா? சராசரின்றது ஏதாவது ஒரு பொருளுக்கான ரேட்டு. இப்போ ஒரு பொருளுக்கான ரேட்டு 235னா எங்கிட்ட மொத்தம் 15 பொருள் இருக்கு. 15 பொருளுக்கான காசு தான் அது என்னவா இருக்கும்? டோட்டலா இருக்கும். புரியுதா? சராசரின்றது ஒரு பொருளுக்கான ரேட்னா அதை 15ஆல பெருக்கும் போது தான் 5 பொருளுக்கான ரேட்டு கிடைக்கும். அதுதான் இங்க டோட்டல் செல்லிங் பிரைஸ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இதை 15ஆல பெருக்கிறேன். 5 5 25, ஐ 3 5, 5 2 17, ஐ 2 10, 10ஓட 1 கூட்டினா 11. ஒன்னா வாய்ப்பால 235 பெருக்குனா 235 தான். ஸோ 5 2 5 3. ஸோ 3 5 2 5. ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இதெல்லாம் 6th 7th புக்ல இருக்கிற பேசிக் சம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. The mean of 5, 9, x, 17 and 21 is 13. Then find the value of x அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின்ல 5, 9, x, 17 மற்றும் 21 சராசரி 13 எனில் x இன் மதிப்பை காண்க. ஸோ நான் என்ன செய்யறேன்? 5, 9, x, 17, 21 மொத்தம் எத்தனை நம்பர்ப்பா? கமா வரைக்கும் ஒரு நம்பர்னு வச்சுங்க. அப்போ மொத்தம் இங்க 5 நம்பர் வருதா? ஸோ அந்த 5 நம்பரையும் கூட்டி 5ஆல வகுத்தா அதுதானே சராசரி. இந்த சராசரி தான் இங்க எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, ஆல்ரெடி 13ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கொஸ்டின் என்னன்னா, இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலா எந்த நம்பர் வந்தா இந்த 5 நம்பரையும் கூட்டி 5ஆல வகுத்தா எனக்கு சராசரி 13 வரும், ஆவரேஜ் வந்து 13 வரும். இதுதான் கொஸ்டின். இப்போ அந்த எக்ஸை தவிர்த்து மீதி இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. சரியா? ஸோ 5 9 14, 14 17 31, 31ஓட 21 ஆட் பண்ணீங்கன்னா 52பா. இது இல்லாம ஒரு எக்ஸ் இருக்கு. சரியா? 52 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு, நல்லா புரிஞ்சுங்க, நான் ஏற்கனவே சொன்னேன் சராசரின்றது ஒரு பொருளுக்கான ரேட்டு. அப்போ ஒருத்தருக்கு 13னா இங்க 5 பேர் இருக்காங்களா? மொத்தம் 5 பேருக்கு என்ன வரும்? 13 இன்ட்டு 5 வகுத்தல் இருக்கிற நம்பர் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது பெருக்கல் ஆகும். ஸோ 13 5 65. 52ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணா 65 வரும்? கரெக்டா? 52ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணா 65 வரும்? இதுதான் கேட்குறாங்க. 52ஓட 13 ஆட் பண்ணாதான் 65. அப்ப எக்ஸோட வேல்யூ 13 இல்லைனா நம்ம காலங்காலமா ஒன்று செய்வோம். எனக்கு இந்த பிளஸ் 52 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 52 ஆகும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 65ல் 52 போனா 13. சரியா? ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் 7 consecutive numbers 3 4 5 6 7 8 9. ஸோ 3 4 5 6 7 8 9 என்ற அடுத்தடுத்த 7 எண்களின் சராசரி காண்க. அடுத்தடுத்த 7 எண்கள். ஸோ இப்போ என்ன செய்யலாம்னா, இதை அந்த 7 நம்பர் 5 6 7 8 9
இதுதான் அந்த 7 நம்பரா? இந்த 7 நம்பரையும் கூட்டி 7ஆல வகுத்தா அதுதானே சராசரி. கரெக்டா? அதுதானே சராசரி. ஆட் பண்ணி பாருங்க. 3ம் 4ம் ஆட் பண்ணா 7, 7ம் 5ம் ஆட் பண்ணா 12, 18, 25, 33, 42. ஸோ 42/7 வரும். இதை நான் என்ன செய்யறேன்? 7ஆம் வாய்ப்பால கேன்சல் பண்றேன்னா இது ஒரு முறை, இது 6 முறையா? ஸோ 6 அப்படின்றது இதுக்கான ஆவரேஜா இருக்கும், சராசரியா. ஓகேவா? இதை ஷார்ட்கட்டா எப்படி சார் சொல்லலாம்? நல்லா புரிஞ்சுங்க. இங்க ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ராவா சேர்த்திருக்காங்க. இதுதான் அந்த நம்பர்ஸா? இந்த நம்பர்ல எக்ஸ்ட்ராவா ஒரு வார்த்தை சேர்த்திருக்காங்க. என்னது? கன்செகட்டிவ் நம்பர்ஸ், அடுத்தடுத்த எண்கள். அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? சராசரியை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த எண்கள் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா, அந்த நம்பர்ஸுக்கான வித்தியாசம் இருக்கு பாருங்க, அது சமமா இருந்தாலே அது அடுத்தடுத்த எண்கள் தான். ஸோ கன்செகட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல என்ன அர்த்தம்? டிஃப்ரென்ஸ் காமனா இருந்தாலே போதும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த சம்ம பாருங்களேன், இதுக்கான வித்தியாசம் என்னங்க? 3க்கும் 4க்கும் வித்தியாசம் 1, 4க்கும் 5க்கும் வித்தியாசம் 1, 5க்கும் 6க்கும் வித்தியாசம் 1. கரெக்டா? ஸோ வித்தியாசங்கள் பொதுவா இருந்தா அதுதான் அடுத்தடுத்த எண்கள். ஓகேவா? இப்போ இதுல அடுத்தடுத்த எண்கள்னு கொடுத்திருந்தா நம்ம என்ன சார் செய்யணும்? இந்த சைடு 3 நம்பருக்கு இந்த சைடு 3 நம்பர் அடிச்சிருங்க. நடுவுல எந்த நம்பர் இருக்கோ அதுதான் சராசரி. ஓகேவா? 6 தானே? இதுதான் நமக்கும் வந்திருக்கு. சரியா? இல்லைன்னா வேற எப்படி சார் போடலாம்? கன்செகட்டிவ் நம்பர்ஸ், அடுத்தடுத்த எண்கள்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணுங்க. ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 12ன்னு வருமா? அதை 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா அதுதான் சராசரி. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. கன்செகட்டிவ் நம்பர்ஸ்ன்னு கொடுத்திருந்தா மட்டும், கன்செகட்டிவ் நம்பர்ஸ்னா என்ன அர்த்தம்? டிஃபரன்ஸ்லாம் பொதுவா இருந்தா மட்டும் இந்த மாதிரி போடலாம். சரியா? ஸோ 3யும் 9யும் ஆட் பண்ணா 12, 12ல பாதி என்ன? 6. ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இது போன கொஸ்டினோட கண்டினியூஸ்ங்க. என்ன விஷயம்னா இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். டிஎன்பிஎஸ்சில என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. The mean of 7 consecutive numbers is 20, then the largest number is. அதுல எது பெரிய நம்பர் அப்படின்னு கேக்குறாங்க. 7 தொடர்ச்சியான எண்களின் சராசரி 20னா அதுல எது பெரிய நம்பர்? ஸோ இப்போ நான் என்ன செய்யறேன்னா 7 நம்பர் எடுத்துக்க போறேன். அந்த 7 நம்பர் போன சம்ல என்னென்னு சொல்லிட்டாங்க. 3, 4, 5, 6, 7, 8, 9ன்னு இந்த சம்ல சொல்லல, நம்ம தான் எடுத்துக்க போறோம். சரியா? நம்ம எப்படி எடுக்கலாம்? நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னாலே அது எக்ஸ் தான். எக்ஸுக்கு அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? அப்ப அது எக்ஸ் பிளஸ் 1. கரெக்டா? இது 3னா இது 3 பிளஸ் 1 4. அதான அடுத்த நம்பரு. நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்த நம்பர் என்ன? எக்ஸ் பிளஸ் 2. அதுக்கு அடுத்த நம்பர் எக்ஸ் பிளஸ் 3. ஸோ இந்த மாதிரி எது வரைக்கும் எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 6 வரைக்கும் எழுதுறேன். ஏன் 6 வரைக்கும் எழுதுறேன்? மொத்தம் எனக்கு எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க? 7 நம்பர் கொடுத்துருக்காங்கப்பா. கொஸ்டின்ல பாரு, 7 கன்செகட்டிவ் நம்பர்ஸ், 7 தொடர்ச்சியான எண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல எக்ஸ்ன்றது ஒரு நம்பர்னா அதுக்கப்புறம் எக்ஸ் பிளஸ் 6 வரைக்கும் அது ஒரு 6 நம்பர், மொத்தமா 7 நம்பர். இந்த 7 நம்பரையும் கூட்டி 7ஆல வகுத்தா அதுதான் சராசரி. அந்த சராசரி தான் இங்க எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 20ன்னு சொல்லிட்டாங்க. இதோ 20ன்னு சொல்லிட்டாங்க. சரியா? இப்போ என்ன செய்யறேன்னா கீழே இருக்கிற 7 ஈக்குவல் டு இந்த சைடு வந்தா என்ன ஆகும்? மல்டிப்ளை ஆகுமா? வகுத்தல்ல இருக்கிற நம்பர் ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது பெருக்கல் ஆகும். அப்ப 7 20 140. சரியா? 140. இதை சிம்பிளா சொல்லணும்னா ஒருத்தருக்கு 20 ரூபாய் அப்படின்னா 7 பேருக்கு எவ்வளவுங்க? 140 ரூபாய். ஏன்னா ஒருத்தருக்கானது தான் சராசரி. அது 7 பேருக்கு அப்படின்னும் போது 140ன்னு வரும். சரியா? சோ இல்ல மொத்தம் எத்தனை எக்ஸ் சார் இருக்கு? 3, 4, 5, 6, 7. அப்ப 7 எக்ஸ் பிளஸ் நம்பர்லாம் கூட்டுங்க. 1ஓட 2 ஆட் பண்ணா 3, 3ஓட 3 ஆட் பண்ணா 6, 6ம் 4ம் ஆட் பண்ணா 10, 15, 15ம் ஒரு 6ம் 21. கரெக்டா? இந்த பிளஸ் 21 ஈக்குவல் டு இந்த சைடு வந்தா மைனஸ் ஆகும். ஸோ 140
மைனஸ் 121 ஈக்குவல் டு 7x. ஸோ இதை கழிச்சிங்கன்னா 119 ஈக்குவல் டு 7x. கரெக்டா? அது வெறும் 21பா. பாரு, 119 ஈக்குவல் டு 7x. எனக்கு தேவை எக்ஸோட மதிப்பு தான். அப்போ 119/7 வருமாமா? பெருக்கல்ல இருக்கிற 7 ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது டிவைட் ஆயிடும். ஸோ வகுத்தல்ல இது ஒரு 7, 11ல ஒரு 7 இருக்கும். கரெக்டா? 11ல ஒரு 7 இருக்கும். மீதி 4 மீறுமா? அந்த 4ம் 9ம் சேர்ந்தா 7ஆம் வாய்ப்பாடுல 49 7 முறை வரும். கரெக்டா? அப்ப எக்ஸோட வேல்யூ 17. இது புரியும் நினைக்கிறேன். இந்த பிளஸ் 21 ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆச்சு. ஸோ 140ல 21 போனா 119. அந்த 119ன்றது 7xக்கான மதிப்பு. அப்போ ஒரு எக்ஸுக்கு என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆல அடிக்கிறேன். கேன்சல் பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 17 வருது. சரியா? இது இல்ல ஆன்சர். கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க? அந்த எண்களில் மிக பெரிய எண் எதுன்னு கேட்குறாங்க. இல்ல எது பெரிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எழுதின அந்த 7 நம்பர்ல எது பெரிய நம்பர்? x+6 தான் பெரிய நம்பரு. ஸோ எக்ஸோட வேல்யூ 17ன்னு எடுத்தா 17 + 6 23 அப்படின்றது இதுல பெரிய நம்பரா இருக்கும். சரியா? ஸோ ஆப்ஷன் டி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு ஷார்ட்கட் இருக்கா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. 7 தொடர்ச்சியான எண்களின் சராசரி 20. ஸோ நல்லா புரிஞ்சுங்க. தொடர்ச்சியான எண்கள் அப்படின்னு கொடுத்திருந்தா சராசரி சென்டர்ல இருக்கும். சரியா? இதுதான் நம்ம போன சம்லையும் பார்த்துருக்கோம். போன சம்ல பாருங்க, சராசரி அப்படின்னு கொடுத்தாங்க. அந்த சராசரி எப்படி இருக்கு? 7 நம்பர்ல சென்டர்ல இருக்குதா சராசரின்னு சொன்னேன். இந்த சைடு 3 நம்பர், அந்த சைடு 3 நம்பர் போயிடுச்சு. கரெக்டா? ஸோ அப்போ தொடர்ச்சியான எண்கள்னா சராசரி சென்டர்ல இருக்கும். அப்போ இங்க சென்டர்ல என்ன இருக்கு? 20ன்ற நம்பர் இருக்கு. இது புரியுதா பாருங்க. ஸோ இது 20ன்ற நம்பர் சென்டர்ல இருக்குன்னா மொத்தம் 7 நம்பர் பா. அந்த சைடு 3 நம்பர், இந்த சைடு 3 நம்பரா? ஸோ இந்த சைடு 3 நம்பர் 21, 22, 23. இந்த சைடு 3 நம்பர் 19, 18, 17. ஸோ 7 நம்பர் எழுதியாச்சா? இதுல பெரிய நம்பர் என்னன்னு தான் கேட்குறாங்க. பெரிய நம்பர் 23 ஆன்சர். அவ்வளோதான். இப்படியும் ஷார்ட்கட்ல போடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் பாருங்க. ABCDE are 5 consecutive odd numbers. Their average is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ABCDE என்பன 5 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண் எனில் அவற்றின் சராசரி காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த 4 ஆப்ஷனுமே ஏவை பேஸ் பண்ணி இருக்கு. கரெக்டா? ஸோ அதனால நான் என்ன செய்யறேன்னா இந்த கொஸ்டினை ஏவை பேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஏவை ஏனே எடுத்துக்கிறேன். பிஏ A+2ன்னு எடுத்துக்கிறேன். ஏன் சார் A+2ன்னு எடுக்கிறீங்க? எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் அப்படின்றது 1ங்க. கரெக்டா? ஒற்றைப்படை எண்ணில் ஃபர்ஸ்ட் நம்பர் எது? 1 தான். அடுத்த ஆட் நம்பர் 3, 7, 9, 7, 9 இதுதான் அந்த ஒற்றைப்படை எண்கள். கரெக்டா? ஸோ 1, 3, 5, 7, 9 இந்த மாதிரி வரணும். இது நான் 1ன்னு போட்டேன்னா இது 1 + 2 3. நெக்ஸ்ட் சி என்னவா இருக்கும்? அப்ப A+4 இருக்குமா? 1 + 4 5. ஸோ கரெக்டா வரும். டி வந்து A+6 இருக்கும். இ வந்து A+8 இருக்கும். இதுதான் அந்த 5 நம்பரா எடுத்துக்கிறேன். இங்க ஆப்ஷன்ல எல்லாமே ஏவை பேஸ் பண்ணி கொடுத்தனால ஏவை பேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 5 நம்பரை கூட்டி 5ஆல டிவைட் பண்ணா அதுதான் சராசரி. ஸோ இந்த A+4, A+6, A+8 இந்த 5 நம்பரையும் கூட்டி 5ஆல வகுத்துக்கிறேன். ஸோ மொத்தம் என்கிட்ட எத்தனை ஏ இருக்கு அப்படின்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5. ஸோ 5A பிளஸ் நம்பர்லாம் ஆட் பண்ணுங்க. 2யும் 4யும் ஆட் பண்ணா 6, 6யும் 6யும் ஆட் பண்ணா 12, 12ஓட 8 ஆட் பண்ணா 20 பை 5. மேல எந்த நம்பரை பொதுவா எடுக்கலாங்க? நான் 5ஆல வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா இங்க ஏ மட்டும் இருக்குமாங்க. பிளஸ் 5ஆம் வாய்ப்பாடுல 20 எப்போ வரும்? 4 முறை வரும். பை 5 மேல மல்டிப்ளை பண்ணி பாருங்க.
5 இன்ட்டு ஏ 5A, ஐ நாள் 20. ஓகேவா? ஸோ இதுல 5க்கு 5 அடிச்சிடுறேன். A+4 அப்படின்றது தான் சராசரி. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா இருக்கும். இது உங்களுக்கு கரெக்டா எழுத தெரிஞ்சாலே இந்த சம் அப்பே ஆன்சர் ஓவர். என்னன்னா வித்தியாசம் பாருங்களேன். சப்போஸ் இதை A+0ன்னு எழுதுறேன். A+0 ஏ தானே, மதிப்பு மாறாது. 0, 2, 4, 6, 8 வித்தியாசம் பொதுவா இருக்கா? 2 இருந்தா அதிகமாகுது. அப்ப வித்தியாசம் பொதுவா இருக்குன்னா நடுவில் இருக்குது தானே சராசரி. ஸோ அதுதான் சராசரின்னு சொன்னேன். ஓகேவா? இப்படியும் சொல்லிட்டு போகலாம். இல்லைனா இதுதான் அந்த 5 நம்பர். கரெக்டா? இதுதான் அந்த 5 நம்பர்னா ஏக்கு நான் 1 போடுறேன்பா. இது 3 இருக்கும், இது 5, இது 7, இது 9. ஸோ இதுல எந்த ஆப்ஷனை ஆட் பண்ணும்போது எனக்கு 5 வருதோ அந்த ஆப்ஷன் ஆன்சர். ஏக்கு பதிலா நான் 1ன்னு எடுத்து வந்து இதுல இருக்கிற இந்த 4 ஆப்ஷன்ல போடுறேன்னு வைங்களேன். இல்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல நான் இங்க 1ன்னு போடுறேன்னா இது என்ன ஆகும்? 5 5 25 ஆகும். இதுக்கெல்லாம் ஆன்சரே வராது. ஏக்கு மட்டும் 1 போடுறேன்னா இதுக்கெல்லாம் ஆன்சரே வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கேயும் ஏக்கு நான் 1 போடுறேன்னா ஆன்சர் வந்து பெருசா வரும். இது மட்டும் பாருங்க, 1 + 4ன்னு போட்டீங்கன்னா கரெக்டா 5ன்னு வந்துடும். கரெக்டா? அதனால ஆன்சரு ஆப்ஷன் டி, A+4. ஸோ நெக்ஸ்ட் ஒன்.